1959ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யாவின் பனிக்கட்டியான உரல் மலைத்தொடரில் 9 பேர் கொண்ட ஒரு ஹைகிங் குழு காணாமல் போனது. பல நாட்களுக்குப் பிறகு அவர்கள் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த உடல்கள் சொந்தமாகவே பேசின. அது ஒரு பனிச்சரிவா? பயங்கர சக்தியா? அல்லது மனிதர் அல்லாத ஏதோ ஒன்றா? இது ஒரு மர்மம். இதுவரை முழுமையாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மர்மம். இதுதான் தி டியாட்லோவ் பாஸ் இன்சிடென்ட். இது ஒரு சாதாரண ஹைகிங் பயணம் என்றுதான் ஆரம்பமானது. அது ஒரு பொது ஞாயிற்றுக்கிழமை. இருண்ட வானில் பனித்துளிகள் படரத் தொடங்கிய தோஸ் ஜானுவரி டேஸ் ஆஃப் 1959. இடம் சுவரோவ் ஸ்டேட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், ரஷ்யாவின் ஒரு புகழ்பெற்ற பொறியியல் பல்கலைக்கழகம். அங்கே படித்து வந்த இகோர் டயாட்லவ், ஐகர் தியத்லோவ், 23 வயதானவர். அவர் தன்னுடைய பொறியியல் அறிவும் இயற்கையை நோக்கிய காதலும் ஒன்றிணைந்த ஒரு ஜீவா. அவர் ஒரு மிகப்பெரிய அனுபவமிக்க ஹைக்கர். அதிகம் பயணித்தவர். எந்த பனியும் எந்த வனமும் இவரை அச்சப்படுத்தாது. அவர் தன்னுடன் 9 நபர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் அனைவரும் நண்பர்கள் மட்டுமல்ல. அவர்கள் அனைவரும் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். சிலர் போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள், சிலர் பட்டம் முடித்தவர்கள், சிலர் இராணுவ பின்வட்டாரத்துடன் வந்தவர்கள். அந்த 10 பேரின் பயணம் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மர்மவாதிகளை ஈர்க்கும் சம்பவமாக மாறிவிட்டது. அந்த குழுவினர் யார் தெரியுமா? 1. ஐகர் தியத்லோவ், குழு தலைவர். உறுதியும் துணிவும் நிறைந்தவர். திட்டமிட்டு செயல்படுபவர். 2. யூரி டோரோஷெங்கோ, சுடுகாடுகளை கடந்தவர். பனியிலும் பயப்படாதவன். 3. ல்யுட்மிலா துபினினா, 20 வயதான இளம்பெண், மிக கம்பீரமான கருத்துக்களை கொண்டவர். 4. யூரி கிரிவோனிஷ்சென்கோ, இசையை நேசிக்கும் சிரிப்பான மாணவர். ஆனால் உயிர் கொடுக்க தயார். 5. அலெக்சந்தர் கோலெவ்தோ, மிக அமைதியான விஞ்ஞான ஆர்வலர். 6. செமியோன் ஜொலோட்டாரியோ, 38 வயதான யுத்த வீரர். குழுவில் வயதில் பெரியவர். இவரது வருகை சிலருக்கு ஆச்சரியமானது. 7. ருஸ்தேம் ஸ்லோபோடின், சுறுசுறுப்பான ஆண். ஏற்கனவே பனிக்கோடைகளை கடந்தவர். 8. நிக்கோலே தாய்போஸ் பிரிக்னோல், அவர் பெயரை கூச்சலிட கடினம். ஆனால் அவரது நாவையும் சிந்தனையும் மிகவும் நேர்த்தியானது. 9. ஜினேதா கோல்மோகோரோவா, நெறிகளுக்கும் நேர்மைக்கும் உரியவள். குழுவில் உள்ள 2வது பெண். யூரி யுதின், குழுவில் ஒரே நபர்தான் உயிருடன் திரும்பியவர். வயிற்று வலியால் பாதி வழியில் திரும்பிய அதிர்ஷ்டசாலி. இவர்கள் அனைவரும் 20 முதல் 38 வயதுக்குள். அவர்கள் தங்கள் இளம் வயதைக் காட்டிலும் பெருமையான கனவுகளை கொண்டவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆனால் அந்த இரவில் அவர்கள் எல்லோரும் ஒரே மர்மத்தில் கலந்து முடிந்தார்கள். இந்த தருணத்திலிருந்துதான் டயாட்லவ் பாஸ் இன்சிடென்ட் எனப்படும் உலக வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு மர்மம் ஆரம்பமாகிறது. ஜனவரி 27-31, 1959 மர்ம பயணம் துவங்கியது. ஜனவரி 27, 1959. ரஷ்யாவின் மேற்குப் பகுதியில் உள்ள ஒரு பனிமூடிய பகுதி. இருண்ட வானம், பனிபடர்ந்த தரை. அந்த காட்சிக்குள் 10 பேர் கொண்ட ஒரு இளங்குழு தங்கள் கனவுகள், துணிச்சல், நோக்கங்களுடன் ஓடர்டன் மலைக்குச் செல்ல தங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் இலக்கு ஓடர்டன் மலை. அவர்கள் நோக்கம் உரல் மலைத்தொடரில் உள்ள ஓடர்டன் என்ற பனிமலையை வென்று ஓரல் கோரா லேவல் 3 சர்டிபிகேஷன் எனப்படும் மிகச்சிறந்த ஹைக்கிங் சான்றிதழைப் பெறுவது. குழுவின் தலைவர் இகோர் டியாட்லவ். அவர் தேர்ந்தெடுத்த 9 பேரும் அவரது நண்பர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சில இராணுவ பின்னணியுடன் வந்தவர்கள். அனைவரும் 20 முதல் 38 வயதுக்குள் இருந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே கனவுடன் அந்த பனிக்கட்டியான பாதையில் இறங்கினர். ஆனால் அந்த குழுவில் இருந்த ஒருவர் யூரி யுடின்,
பயணத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில நாட்களில் திடீரென ஏற்பட்ட உடல் நிலைமாற்றம், வயிற்று வலி மற்றும் முதுகு வலி காரணமாக ஜனவரி 28ஆம் தேதி அவர் பயணத்தை விட்டு விலகி வீட்டிற்கு திரும்பிக் கொண்டார். அதுவே அவருடைய உயிரை காப்பாற்றியதாக மாறியது. ஏனெனில் மீதமிருந்த 9 பேர், அவர்கள் அனைவரும் அந்த பனிக்காடுகளில் இருந்து ஒருவரும் உயிருடன் திரும்பவில்லை. மரணம் வரும் மலை. ஓடர்டன் என்பது மன்சி பழங்குடியினரின் மொழியில் மரணம் வரும் மலை என்ற பொருள் கொண்டது. அந்த மலைப்பகுதியை அவர்கள் மிகவும் பயங்கரமாக கருதுகின்றனர். அங்கே மனிதன் செல்லக்கூடாது. அது மனித கண்ணுக்கு புலப்படும் இடமல்ல, அங்கே நம் உலகத்துக்குச் சொந்தமானதல்லாத ஒன்று இருக்கிறது என்றும், அங்கே அடிக்கடி வானத்தில் வெளிச்சங்கள் பாயும், காற்று பேசும், மரங்கள் கூட நடுங்கும் என்றும் கூறுகிறார்கள். அந்த பகுதியில் சில முந்தைய மர்ம மரணங்களும் நடந்திருக்கின்றன, ஆனால் அதைப் பற்றிய ஆவணங்கள் ரஷ்ய ஆட்சியில் மறைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. காவலர்களின் எச்சரிக்கை. ஜனவரி 31, 1959 குழுவினர் கடைசி முறையாக ஒரு வனக்காவலரிடம் சந்தித்தனர். அந்த காவலர் கூறியதான், இந்த மழை, பனி, காற்று இது சாதாரணமில்லை. கடந்த வாரம் நாங்கள் சில மரங்கள் பிழிந்த காட்சியை பார்த்தோம். ஹைக்கிங் போவதற்கு இது சரியான நேரமல்ல, ஆனால் இகோர் டயாட்லவ் தலைமையிலான அந்த இளம் குழு, அவர்கள் இது எல்லாம் மூட நம்பிக்கை என எண்ணினர். அவர்கள் அறிவியலில் நம்பிக்கை வைத்தவர்கள். அவர்கள் இது ஒரு சவாலை வெல்ல வேண்டும் என உறுதி செய்தவர்கள். பயணம் தொடங்கியது. ஜனவரி 27, 1959 அவர்கள் விஜாய் என்ற கிராமத்தில் இருந்து புறப்பட்டனர். அவர்கள் அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். சிரிப்புகள், புகைப்படங்கள், சாண்டா பாடல்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் கொண்டவர்கள். காணாமல் போனவர்கள் தேடல் துவக்கம். பிப்ரவரி 12 அன்று அவர்கள் திரும்ப வேண்டும். ஆனால் ஒரு செய்தியோ குறுஞ்செய்தியோ வரவில்லை. முதலில் இது வழக்கமான தாமதம் என நினைத்தனர். ஆனால் நாட்கள் கடந்து பயங்கரம் ஒன்று நடந்திருக்கும் என்பதை உறுதி செய்தது. தந்தைகள், தாய்கள், நண்பர்கள், பள்ளி நிர்வாகம் அனைவரும் பதற்றத்தில் இருந்தனர். பிப்ரவரி 20 ரஷ்யா ராணுவம் மற்றும் பல்ஸ்டியூடன் குழுக்கள் இணைந்து ஒரு தேடல் பணி துவங்கப்பட்டது. உடல்களின் கண்டுபிடிப்பு. பிப்ரவரி 26 அன்று அவர்களின் டென்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதில் காணப்பட்டது அனைவரையும் அதிர வைத்தது. டென்ட் வெளியிலிருந்து அல்ல உள்ளே இருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அனைவரும் பனியில் நெஞ்சில் துணிகள் கூட இல்லாமல் ஓடிச் சென்றிருந்தனர். ஒருவர் மட்டும் உலர்ந்த உடையில் இருந்தார். சிலர் சிராய்ப்பு கண்களில் இருந்தனர். ஒருவருக்கு நாக்கு இல்லாத நிலை. 3 பேருக்கு எலும்புகள் முறிந்திருந்தது, அதுவும் பயங்கர சக்தி யால் ஏற்படும் வகையில். அவர்கள் எதையோ தவிர்க்க ஓடினர். பனி, வனவிலங்குகள் அல்லது ஏதோ மறு உலக சக்தி. மரணதடயங்கள், ஒரு பரிதாபக் காட்சி. அவர்கள் உடல்கள் பனிக்கட்டில் கிடந்தன. ஆனால் ஒவ்வொரு உடலின் மேல் இருந்த கொடூரமான தடயங்கள் அவர்களின் மரணம் எவ்வளவு துயரமானது என்பதை கத்திக் கூறின. அந்த உடல்களை பார்த்து நாடகமாக இல்லாமல் உண்மையாக பார்த்து அந்த தேடல் குழுவினர், ரஷ்ய ராணுவ வீரர்கள் மற்றும் மாணவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாகச் சொன்னார்கள்: இவர்கள் எதையாவது தவிர்க்க ஓடியுள்ளனர். அது பனி அல்ல, அது மரணம். பலரின் உடல் முழுவதும் நச்சு கருப்பாக இருந்தது. சிலரது வாயில் நாய் கிழித்தது போல் கிழிந்திருந்தது. லுட்மிலா டுபினினாவுக்கு நாக்கே காணவில்லை. ருஸ்டம் சோபடின் மற்றும் திபோ பிரோனியல்ஸுக்கு உள்ளே முறிந்த எலும்புகள், ஆனால் வெளிப்புறத்தில் ஒரே ஒரு ஓட்டும் சிராய்ப்பும் இல்லை. அந்த அடுக்கியை வைத்துத்தான் மரணத்திற்கான காரணம் மிகுந்த அழுத்தமான வெளித்தாக்கம் என்று கூறப்பட்டது. அரசு பதில்கள், மக்கள் சந்தேகங்கள். ஆரம்பத்தில் இது ஒரு பனிச்சரிவு, எவலாஞ்ச் என்று அரசு கூறியது. அதற்குப் பின் ஹைப்போதெர்மியா, பனியில் உறைதல். ஆனால் பல விசாரணைகள் அதன் மீது பல கேள்விகளை எழுப்பின. பனிச்சரிவு ஏற்பட்டிருந்தால் டென்ட் சிதைந்திருக்கும். ஆனால் டென்ட் கிழிக்கப்பட்டது. உள்ளே இருந்து பனிச்சரிவால் வந்த தாக்கம். எலும்புகளை இப்படி முறிப்பதா? யாருக்கும் பனிச்சரிவு வழக்கமான அடையாளங்கள் இல்லை. முடிவாக ரஷ்யா குறிப்பாக இந்த வழக்கை முடக்க விரைந்தது. கோட்பாடுகள், உண்மையைச் சுற்றி உருண்ட வதந்திகள்.
இந்த மர்மத்தை புரிந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான கோட்பாடுகள் வெளிவந்தன. 1. பனிச்சரிவு ஏவலாஞ்ச் ஹைபோதசிஸ். சோகஸ்மெய்லி மிக எளிமையான மற்றும் அரசு ஆதரித்த கோட்பாடு. ஆனால் டென்ட் சரியான இடத்தில் இருந்தது, பனிப்போர்வை பாதிக்கப்பட்டது என்ற ஆதாரம் இல்லை. 2. ரேடியோக்டிவ் கதிர்வீச்சு ரேடியேஷன் தியோரி. சோகஸ்மெய்லி பல உடல்களில் அசாதாரணமான ரேடியேஷன் இருந்தது. அதனால் ரஷ்ய ராணுவம் அணுகுண்டு ஆய்வு பரிசோதனை நடந்த இடமா என்பது கேள்வியாகியது. 3. யெட்டி பனிமனிதன். கூறப்படுவதென்பது ஒரு பனிமனிதன் யெட்டி அந்த குழுவை தாக்கிவிட்டதாகவும் மர்மக் காட்சிகள் இருந்ததாகவும் சிலர் நம்பினர். ஆனாலும் இது அறிவியல் ஆதாரமற்றது. 4. ஈடி ஏலியன் தியோரி. போதுமான விஞ்ஞானிகள் இதை நிராகரித்தாலும் வானத்தில் வெளிச்சம், கதிர்வீச்சு, பாதிக்கப்படாத சுற்றுச்சுற்று ஆகியவை கேள்விகளை எழுப்பின. 5. கேஜிபி ரஷ்ய ராணுவ பரிசோதனை. சிமியோன் ஜொலோட்டரேவ் ஒரு முன்னாள் ராணுவ உளவாளர் என்பது பின்னர் தெரிய வந்தது. அதனால் சிலர் நினைத்தனர், இது ஒரு ராணுவ பயிற்சி தவறுதலா? யூரி யூதின் ஒரு உயிரிழப்பில்லாதவர். யூரி யூதின் வயிற்று வலிக்க காரணமாக பாதி வழியில் திரும்பிய ஒரே நபர். அவரது கூற்றுகள் முக்கியம். நான் திரும்பியதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இல்லையெனில் நானும் அந்த மரணத்தின் ஒரு பகுதியாகி இருப்பேன். அவர் வாழ்க்கை முழுவதும் இதைப் பற்றி விசாரணை கேட்டார். 2013 இல் மரணம் அடைந்தார். ஆனால் அவர் சொன்னது, இது ஒரு தவறாக தொடங்கிய அரசியல் மர்மக் கொலை. புதிய விசாரணை தீர்வா இல்லையா? 2019 இல் ரஷ்யா மீண்டும் விசாரணையை துவக்கியது. அவர்கள் கூறியது இது ஒரு பனிச்சரிவேதான். ஆனால் புதிய ஆதாரங்கள் ஏதுமில்லை. இன்னும் பல சர்வதேச ஆய்வாளர்கள் அதற்கெதிராக கருத்து தெரிவித்தனர். மக்களும் நம்பவில்லை. ஏனெனில் அந்த உடல்கள் கேட்டதை விடவும் பேசாமல் இருந்த உண்மை பயமுறுத்தியது. மர்மம் தொடர்கிறது. தியத்லோவ் பாஸ். இது ஒரு பயணத்தின் முடிவல்ல, ஒரு மரணத்தின் தொடக்கம். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திற்குச் செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரே கேள்வி, அந்த 9 பேர் என்னைப் போலவே சிரித்தவர்கள், உணர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் இறந்தார்கள். ஒரு மர்மத்தை உயிரோடு விட்டுவிட்டு. இன்று வரை இது உலகின் எப்படியும் முடிக்க முடியாத மர்மங்களில் ஒன்று. அவர்கள் உயிர்களை நாம் மறக்க முடியாது, ஏனெனில் அவர்கள் மரணம் ஒரு பதில் இல்லா கேள்வியாகவே இருந்துவிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.